ஃப்ரெண்ட்ஸ், நான் மிதுன். இப்போ நான் சொல்ல போகிற கதை பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கதைக்கு போகலாமா? இந்த கதை பேர் த லெசன் நிலாண்ட். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் நிலான்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவளுக்கு விளையாடுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுது, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, படிக்கிறது. அதுலேயும் மேக்ஸ். கணக்கு போடவே தெரியாது, எழுத்துக்களை சேர்த்து வாசிக்கவும் தெரியாது. யாராவது நல்லா படின்னு சொன்னால் எதுக்கு படிக்கணும்னு கேட்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அப்பா அவளுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒரு நாள் நிலாவோட அப்பா நிலாவை கூப்பிட்டு 20 ரூபா காசு கொடுத்து 10 மிட்டாய் வாங்கிட்டு வா, மீதி காசெல்லாம் பத்திரமா கொண்டு வான்னு சொல்லி ஒரு பேப்பரையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிலா அந்த பேப்பரையும் காசையும் எடுத்துட்டு ஜாலியாக கடைக்கு போனால் கடைக்காரரு 10 மிட்டாய்க்கு பதிலாக 7 மிட்டாய் மட்டும் கொடுத்து மீதி காசையும் கம்மியாக கொடுத்தாரு. நிலாவுக்கு கணக்கு தெரியாதனால கடைக்காரர் கொடுத்தது அப்படியே வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை ஊற்று பார்த்தா அவளுக்கு வாசிக்கவே தெரியல. அதனால் அந்த பேப்பரும் மிட்டாயையும் அப்புறம் அந்த காசையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாள். வீட்டுக்கு வந்தோடனே நிலா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட காமிச்சா. அவங்க அப்பா மிட்டாய் ஏன் கம்மியாக இருக்குது, காசு ஏன் தப்பாக இருக்குது, நான் பூ வாங்கிட்டு வர சொல்லி எழுதி கொடுத்தனே, பூ எங்கன்னு கேட்டார். அதுக்கு நிலா அப்பாவுக்கு என்னவும் தெரியல, பேப்பருக்கு வாசிக்கவும் தெரியலன்னு சோகமாக சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா நிலாவை பக்கத்தில் கூப்பிட்டு, இதனால தான் சொல்லுது, நம்மளுக்கு மொழியும் கணக்கும் முக்கியம், அப்போ தான் நம்மளை யாரும் ஏமாற்றவும் முடியாது, நம்மளும் புத்திசாலியாக இருக்கலாம்னு சொன்னார். அன்னிலேருந்து நிலா ஆர்வத்தோட ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. Do not despise numbers and letters. எண்களையும் எழுத்துக்களையும் நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.